வணக்கம் அப்பா. மகளே, உன்னை பார்த்த உடனே என் பாதத்தை பணிய உடனே நன்றா இரமா என்று வார்த்தை கூறலாம் என்றுதான் எனக்கு ஆசையாக இருக்கிறது. ஆமா. ஆனால் மகளே, என்ன கோலா என்ன கோலா அப்பா இப்படி அழுதன் சிந்தனையோடு அன்று வலது செந்தாமரை புஷ்பமானது எப்படி ஒரு அழகாக இருக்குமோ அதை போல் இருக்கும் முகமானது அழுது அகம் கருத்து முகம் பிரித்து ஒரு வாத்தத்தோடு அழகிலே காயத்தோடு இப்படி அழுது புலமை கொண்டு அழுது கொண்டு சிந்தனையோடு வருகிறாயே என்னம்மா நடந்தது? நான் என்னவென்று சொல்லுவேன் ஏதுவென்று சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. அக்கா தங்கிகள் நாங்க மொத்தம் 27 பேரு. 27 பேர்த்தையும் வானுலகத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த சந்திர பகவானுக்கு கல்யாணம் செய்து வைத்தாங்கல்ல, செய்து வைத்து என்னுடைய கணவரோ அந்த ரேவதி வீட்டுல மட்டும்தான் அவரோட சந்தோஷமா இருக்கிறாரு. ஒரு நாள் கூட என்னுடைய அரண்மனைக்கு என்னுடைய மாளிகைக்கு வந்ததே கிடையாது. அப்படியா சங்கதி? சரி, இன்று வருவார், நாளை வருவார், நாளை மறுநாள் தான் வருவார் என்று சொல்லி வழி மீது விழி வைத்து நான் காத்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் கூட வரல. சரி, மனைவிமார்கள் தான் 27 பேர் இருக்கிறாங்கல்ல, அவருடைய வீட்டுல ஒவ்வொரு நாள் இருப்பாங்க. ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு மாசம் இருக்கலாம். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வருவார், எப்படியாவது நிச்சயமா வருவார்னு காத்துக்கிட்டே இருந்தேன். பார்த்து பார்த்து பார்த்த விழிகள் உனக்கு பூத்தே போயிடுச்சு. உண்மைதானப்பா. கணவராகட்டும் வரவில்லை. பல வருடங்களாகியும் என்னுடைய கணவர் வரவே இல்லை. சரி, இனிமேல் படிக்கும் பொறுமையாக இருக்கக்கூடாது. கட்டி கணவனோடு சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த பெண்ணுக்கு பெருமை அல்லவா? அதனால கணவரை தேடி போகலாம் என்று சொல்லி நம்ம வீட்டுக்கு வரலன்னா நம்ம தங்கச்சிமார் வீட்டுல தானே எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லி 25 பேர் தங்கைமார் வீட்டுல போய் தேடி பார்த்தேன். யாரு வீட்லயுமே இல்ல. கடைசியில ரேவதி வீடு மட்டும் தான் இருந்தது. அண்ணா உள்ள மெதுவா கேட்கணும். 25 பேர் இருக்கிறாங்கல்ல, யாரு வீட்டுல இல்ல. கடைசி ரேவதி வீட்டுலதான் நிச்சயமா இருப்பாரு. அங்க போய் பாக்கலாம்னு பாக்கும்போது என் புருஷன் அங்கதான் இருந்தாரு. சரி, இத்தனை நாள்தான் இங்க இருந்தீங்கல்ல, வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டதுக்கு சண்டால பாவி நான் உன்னோட எல்லாம் நான் வரமாட்டேன். அது இல்லாம 27 பேர்த்து கல்யாணம் பண்ணது 27 பேர்த்தோட சந்தோஷமா இருக்கணும் கிடையாது. 27 பேர்த்துக்கும் கடைசியா இளைவலா இருக்கிறா இல்ல ரேவதி, அவ மேல ஆசைப்பட்டுதான் உங்களை எல்லாம் சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் தவிர உங்களோட சேர்ந்து வாழணும்னு கிடையாது. அதனால இவ வீட்டுலதான் நான் இருப்பேன், உங்களோட வரமாட்டேன்னு சொல்லி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டார். அப்பா அவருதான் அப்படி பேசுறாருன்னா நம்ம கூட பிறந்தவ தங்கச்சி தானே, அவர்கிட்டயாவது புத்திமதி சொல்லி புருஷன் அனுப்பி வேடின்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட கூட பிறந்த பாசம் என்று கூட பார்க்காம புருஷன் என் வீட்டுக்கு வந்துட்டாரு உன்னோட அனுப்ப மாட்டேன்னு சொல்லி என்ன விளக்க மாத்தல் அடிச்சு தள்ளி என்னுடைய தலையாகப்பட்டது வஜ்ர தூணிலே மோதி என்னுடைய மண்டையே உடைஞ்சு போச்சு. பூமியில் வாழ்வது நியாயம் கிடையாது. இந்த உலகத்துல மன்னவர் இல்லாமல் மண்ணுலகில் சந்தோஷமா வாழ முடியாதுன்னு சொல்லி மனது நொந்து நான் புலம்பி தவித்துக் கொண்டிருக்கும் போதுதான் உங்க சத்தம் கேட்டது. அதுதான் என்னன்னு பார்த்தேன். 7 லோகம் 14 லோகத்தை சுற்றி வரலாம் என்று நான் வேகமாக சுற்றி வரும் வேளையிலே ஏதோ ஒரு பெண்ணாலும் அழுக்குரிய சத்தம் கேட்டது. இது பார்த்தால் என் மகளாகி அஸ்வினியாகப்பட்டவள் அழுது கொண்டிருக்கிறாய். அண்ணே, என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் படிக்கு எந்த ஒரு கெதி விதி இல்லாமல் படிக்க தத்தளித்துக் கொண்டிருக்கிறேன். அப்பா புகுந்த வீட்டிலே இப்படி ஒரு பிரச்சனை வைத்துக் கொண்டு நீ வந்து இப்படி தன்னந்தனியா இருந்தீங்கன்னா ஏதாவது வேற ஏதாவது முடிவு தப்பான முடிவு ஏதாவது எடுத்துட்டீங்கன்னா கஷ்டமானது எங்களுக்கு தான், கஷ்டம் எங்களுக்கு தான். என்ன செய்வது? நானும் சன்னியாசி, என் வீட்டுல உன்னை கூட்டிட்டு போய் எடுக்க முடியுமா? முடியாது. ஊரூரா சுத்துறவன். அதனாலே உனக்கு தெரிஞ்சிருக்கிறான், தெருவில் சிறுபிள்ளையா இருக்கிறாய், பெண் பிள்ளையாக இருக்கிறாய். என்ன போவது எங்க வர்றது? புருஷன்கிட்ட கோபம் பண்ணிட்டு வந்துட்டுமே அடிச்சு தொலைத்துட்டாங்களே, எங்க போலான்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கிறேன். எங்கேயும் போகாத, தந்தையா தக்கன் இருக்கிறார். தக்கன் இருக்கும் பொழுது தாய் வீடு இருக்கும் போது உனக்கு என்ன தயக்கம்? அப்படியா? தந்தை தாய் இருக்கும்போது உனக்கு என்னமா தயக்கம்? கணவனோட சண்டை போட்டுட்டு கோபிச்சுட்டு தந்தையா தாய் வீட்டுக்கு போல தவறு இல்லையா?
ஆமா தவறு இல்லையா? அவரே இல்ல. நிச்சயமாக உன்னுடைய தந்தையார் தக்கனிடத்தில் என் அன்னாரிடத்தில் சொன்னா அவர் அந்த சந்திரனுக்கு என் மறுபாடுக்கு நல்ல புத்திமதி எடுத்து சொல்லி மீண்டும் உங்களை ஒன்றாக சேர்த்து சந்தோஷமா வாழ வைப்பார். அப்படியா? ஆமா. எங்க அப்பா கிட்ட போய் முறையிட்டால் நல்ல ஒரு வழி கிடைக்குமா? நிச்சயமா அப்பா. தந்தையை போய் சந்தித்து எல்லாம் சொல்லு. அதுக்கு மேல உன்னுடைய வாழ்க்கை நாளுக்கு நாளாக ஓஹோன்னு இருக்கும். சரி. ஆமா. சரி அப்பா. அப்பாவை சந்திக்கிறேன். போய் வா. சொல்லுங்க. இந்த கதையை இப்படியே விட்டா எப்படிடா சூடு குறைக்கும்? ஆமாங்க, சூடு வராது. பத்த வச்சா போதுமா? ஆமாங்க. தன 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 எரியணும் இல்லையா? ஆமா, விறகு வைக்கணும். விறகு வைக்கணும். ஆமாங்க, அப்பதாங்க எரியும். ஆமாடா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா போறதை விட ரேடியோ போட்டு நல்லா குளிர் காயலாம். ஆமாங்க. ஏழு வீடு பாலா போனாலும் ஏன் தலை தப்பிக்கணும். ஆமாங்க, அருமையான குடும்பங்க. அப்படியா? இருந்தாலும் பரவாயில்ல. இந்த விஷயத்தை எங்க அவன் பொண்ணு வந்து எங்க பொண்ணு போங்காட்டி நான் போய் எங்க சந்திக்கணும். ஆமாங்க, அப்பதான் இன்னும் அவருக்கு கோபம் அதிகமா வரும். ஆமாங்க. அதனால உடனடியாக என் அண்ணாராகிய தக்கனை சந்திக்க வேண்டும். பாப்பாங்களா? தட்சனை தேடி செல்ல இப்பொழுது தட்ச பிரஜாபதி சபை நாடி வருகிறார்.
அடி வாங்குறது அவன், குத்துறது அவருக்கு. குத்துறது காட்டுறது அவனுக்கு. ஒரே பொண்டாட்டிக்கு ஒரே பொருத்தம் ஏங்க வாந்தி எடுக்கிறீங்க? எடுத்தாலே பயமா
ஓ அப்படியா வலிக்கிற மாதிரி அடிங்க நீ எனக்கு அடுத்தா அவருக்கு எப்படிங்க வலிக்கும்? அவங்கிட்ட போய் நீ இல்லைங்க இங்கே தாங்க இருக்கேன். மன்னர் வருகிறார் என்றால் ஆமாங்க தாள மேளங்கள் ஆமாங்க. எப்படி இருக்கணும் தாம், 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 தாம். இப்ப எப்படி இருக்குது அருமை சத்தம் இல்லாம இருக்குங்க. வாங்கியே இப்படி ஆயிட்டாப்பா யாரா பிடிக்காரன்? இறங்குறவன யாருங்க? ஓய்வு ஆனா சாமி, ஏங்க அவன் தொங்கி விட்டாருங்க. இல்லைங்க இறங்க சொல்லுங்க இறங்க சொல்லுங்க. வாடாங்க. முடியாதுங்க. மன்னர் வருகின்ற பொழுது ஆ. எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருக்கணும் நான் கம்முன்னு இருக்கணும். ஆ? கம்முன்னு இருந்தியா இல்லைங்க. சத்தம் வர வேணும். அடுத்து அங்கதான் கை கட்டி ஆ வாய் பொத்தி சிரம் தாழ்த்தி சிரம் தாழ்த்தினா ஆ. முன்னாடி மூடிட்டியா கீழே மூடு பின்னாடி வாய் பின்னாடி முன்னாடி பின்னாடி ஏங்க ஆ. ஆண்டவன் கொடுத்தா அது 2 கை